ஸ்லோ மக்களே ஸ்லோ. ஃபஸ்ட் டைம் பெரியில் போகிறோம் மக்களே, ஃபஸ்ட் டைம் பெரிய. இந்த மாதிரிலாம் நம்ம படத்தை தான் பார்ப்போம், இப்போ நேரில் பார்க்குறோம் மக்களே. வாட்டே முருடேஸ்வர் மூன்று புறம் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவில் அமைந்திருக்கும் இந்த முருடேஸ்வரம் ஆலயத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். கடந்த 1.5 வருஷத்துல நான் இந்த இடத்துக்கு 3 வாட்டி வந்துட்டேன். அது ஏன்னு எனக்கே தெரியல, பட் பேக் டு பேக் அதே அமைஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போதும் சூப்பராக இருந்தது, இப்போ 3வது வாட்டி வரும்போதும் சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது. எத்தனை வாட்டி வந்தாலும் போர் அடிக்காத இடம் இந்த முருடேஸ்வர சிவன் ஆலயம். இந்த அரபிக் கடலோரத்தில் இருக்கிற இந்த முருடேஸ்வர ஆலயம் மிகவும் பெயர் போன ஆலயம். 20 மாடிகள் கொண்ட அற்புதமா இருக்கிற ராஜகோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சு இப்போ நம்ம சிவனோட ஆலயத்துக்குள்ள போக போறோம். இந்தியாவில் இந்த கோயில் இருக்கிற மூலஸ்தானம் தான். சிவலிங்கம் இல்லாம சிவன் சிலையை வச்சிருப்பாங்க உள்ள, மீசையோடு அமைந்திருக்கும். மிகவும் வியப்பா இருக்கும் பார்க்கும்போது. என்னடா சிவலிங்கம் இல்லாம சிவனோட சிலையை வச்சு மீசையோடு இருக்குதுன்னு ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி ஒரு கோயில் தான் இந்த முருடேஸ்வர ஆலயம். கோயிலுக்குள்ள வீடியோ ஷூட் பண்றதுக்கு அலோடு இல்ல. மூலஸ்தானத்துக்கு வெளியெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி கிளீனா காட்டி இருக்கிறோம். இன்னும் டீட்டெயிலா வேணாக்கா நம்ம அருண் ப்ரோ சேனல் அப்லோட் பண்ணிருக்காரு, தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஏன்னா 3 வாட்டி வந்திருக்கிற திருப்பு இந்த கோயிலை பற்றியே போட்டா ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அதனால சிம்பிளா போட்டுட்டு விட்டுறேன். ஃபுல் டீட்டெயில் வேணாக்கா நம்ம அருண் ப்ரோ சேனல் போய் செக் பண்ணி பாருங்க மக்களே. பழைய வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ கோயில் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற 123 அடி உயரம் கொண்ட சிவன் சிலை முருடேஸ்வரர் தான் அமைஞ்சிருக்குது. அதுவும் கடலோரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த வியூ சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல செமையா இருக்கும் மக்களே. யாரு வந்தாலும் மறக்காம விசிட் பண்ணிட்டு போங்க. முருடேஸ்வராக்கு ட்ரெயின் இருக்குது, பெங்களூர்ல இருந்து இருக்குது, சென்னை சரௌண்டிங்லயும் இருக்குது. டைரக்டா முருடேஸ்வருக்கு வரும், வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோதான் மக்களே, முருடேஸ்வரா பார்த்தாச்சு. அடுத்தடுத்து 3 வாட்டி வந்து விட்டேன். இப்போது நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கொக்கர்னா ரூம் புக் பண்ணியாச்சு. அங்கேயும் பீச் ரெசார்ட்டு 1000 rupees 3 பேருக்கு சேர்த்து 1200. சரியான வெயில் மக்களே, செம்ம வெயில் அடிக்குது, பிரித்து மேயுது. இது வந்து முருடேஸ்வரா என்ட்ரன்ஸு. ஸ்ட்ரைட்டாக வந்து வரலாம். நாங்கள் அப்படி உள்ளே வந்து வந்தோம். அவ்வளோதான், என்ட்ரி அவுட்ரு ஆகிட்டோம், வெளியே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நிறையா கோக்கர்னா. இந்த கோஸ்டல் ரோடு என்ன ப்ராப்ளம்னாக்கா, நம்மளால் லாங்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணணும். காலங்க தான் சீக்கிரமாக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கே நம்ம டயர்டாகிடுவோம். ஓகே, சூப்பராக இருக்குல்லையா ரோடு. ரோடு மட்டும் பூ மாதிரி இருக்கும் மக்களை. கோஸ்டல் ரோட்டில் வேறு லெவல், சூப்பர். வழிக்கும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் வரட்டும். கோக்கர்னா போகிற வழியில் ஒரு நிறைய டோல் இருக்குதுங்க மக்களை. டோல் டேஸாக அதிகமாக நம்ம கவர் பண்ணல இந்த விளாகில். வயல் சுட்டி அடிக்குது மக்களை. இது வந்து கும்டான்ற ஒரு ஊருங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான ஊர். ஹைவேல போனால் ஒன்றுமே இல்லை. சரி ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம், ஏன்னா பீச் சைடு ரோடு இல்லைனாக்கா என்ன பிளேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நோஞ்சி வந்துருக்குறோம் 3 பேருமே. ரோடு தான் கொஞ்சம் இடப்படம் நிற்கிது, பார்க்கலாம். ஸ்லோ மக்களே, ஸ்லோ. சிங்கிள் ரோடு, 2 பக்கம் ஃபாரஸ்ட்டு, உள்ள கொஞ்சம் அட்வென்ச்சர் ரோடு, சூப்பர். ஓஹோ ஏ புல்லே ஓஹோ, ஊர் தரமாக இருக்குது. எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஓட்டு வீடு தான். ஓட்டு வீடு
ஒன்று கூட மோல்டு கிடையாது. மழை காலத்துலங்கெல்லாம் அப்படியே சும்மா பிரித்து அடிக்கும் மழை, எவ்வளோ மழை பெய்யும். அதனால தான் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது உப்பு தனியாக மாறிடும். ஏய் கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த உலகத்தில் இந்த போல ஒரு கூகுள் மாதாஜி கிடைக்கவில்லை. யாஹூ பண்ணி பார்த்தேன் இந்த உலகத்தில் இந்த கூகுள் மாதாஜி போல யாரும் சொல்லவே இல்லை. நான் டேட்டிங் கேட்டேன், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிச்சே. நான் மீட்டிங் கேட்டேன், எல்லாத்துக்கும் ஆளு கண்டுபிடிச்சி கொடுத்துச்சே. நான் பேசுறதெல்லாம் விட்டு கேட்கும் இந்த கூகுள் மாதாஜி. நான் பேசுறதெல்லாம் விட்டு கேட்கும் இந்த கூகுள் மாதாஜி. நான் மனசுல நினைக்கிறதையும் சொல்லி கொடுக்கும் இந்த கூகுள் மாதாஜி. இந்த கூகுள் மாதாஜி. ஏய் கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த உலகத்துல இந்த கூகுள் மாதாஜி போல இந்த ஒருத்தியும் இல்லை. இலே கூகுள் மாதாஜி, உன்னை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. டேட்டிங்குக்கு அப்பதுக்கு பண்ண வேணா, கூகுளில் சொன்னா போதும் டேட்டிங் எல்லாம் கையில் வரும். ஏ கூகுள் ஏ கூகுள் ஏ கூகுள் ஏ கூகுள் ஏ கூகுள் ஏ கூகுள். ஒரு மலை மேலே ஏறிட்டோம். காலையிலேருந்து எந்த மலையும் ஏறல, இந்த மலையை ஏறிட்டோம். சூப்பர் 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 சூப்பர். கருடன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு. அம்சா நோ ஓகே, யாருமே இல்லை, நாம் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிருக்கிறோம். நம்ம கோரடை சர்ச்சு தூள் கழிப்பிட்டு போயிட்டாங்க. கூட யாருனா தான் ஃபாஸ்ட்டாக ஓட தோணுது. அவங்க முன்னாடி போய் நம்ம ஸ்லோவாக போகலாம்னா மைண்டு அப்படியே ஸ்லோ பண்ணிடுது வண்டி. வா மக்களே, இங்கேருந்து தெரிது பாருங்கள், பீச்சு கீச்சு கோச்சி எல்லாமே தெரியுதா உங்களுக்கு? அப்பா அவ்வளோ தூரம். இதெல்லாம் எப்படின்னாக்கா இங்கே உப்பு ரெடி ஆச்சு. விழுந்துட்டாரா என்ன ப்ராச்சே? விழுந்துட்டாரா? ஆ கீழே இருக்கும்போது டப்புன்னு அப்படியே சாஞ்சிட்டாரு. ப்ரோ என்ன ப்ரோ பார்த்து வரக்கூடாதா ப்ரோ? ரொம்ப அடி பிடிச்சா தெரியல, பார்க்கறது கூட்டா தானே அவரு. என்ன ப்ரோ இது? ஷூ கட்டு ப்ரோ. அதெல்லாம் ஒன்று ப்ரோ, கை கொடு ப்ரோ. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு அதே ஒரு மாதிரி ஆச்சு ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. மக்களே என்ன கொஞ்ச நேரத்தில் வச்சு செஞ்சுட்டாங்க மக்களே. பயங்களி பேத்துட்டு அப்பா எனக்கு ஃபுல்லு மீட்டர் ஆப் ஆகிடுச்சு. கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஃபுல்லு மீட்டர் ஆப்பு. அடாடா என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, எங்கடா போகிறது, யாரை கூப்பிட்றதான்ட்டு. அப்புறம் பார்த்தா ப்ராங்கான். இப்படி மேனை வச்சு செய்வீங்க, இப்படி மேனை செய்வீங்க அப்பா. ஏதோ பயம் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் ரெடி பண்ணுவாங்க இந்த ரோட்டில், அந்த இடத்த காட்டுறேன். பட் தண்ணி நிறைய இருக்குது, இப்போ பண்ணாலே தெரியல. நவம்பர் டிசம்பரில் பண்ணுவாங்க, பார்க்கலாம் வாங்க. வா மக்களே, இந்த மாதிரி இடத்துல நம்ம பைக் லாக் பண்ணிக்கிறோமா இப்போது? ஐயோ வேற லெவல். இப்போ இது கூடவே பார்க்க போகிறோம் நம்ம. சும்மா எவ்வளோ போட் இருக்குது இல்லையா? ரோடு இருக்குதா? ஃபஸ்ட்டு பிரிட்ஜு ஒன்று வரும். ஆமாம் கரெக்ட், பேக்கில் ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜு மேலாம் போய் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். நம்ம பிளான் பண்ணால் அது கரெக்டாக இருக்கணும். அந்த ரூட்டு வேணால் பெரியலேன். ஓ பெரிய போமா? பெரிய போதாலே தெரியலையா? ஐயோ மக்களே, பெரியில் போக போகிறோம். பெரியில் போக போகிறோம் மக்களே, பெரியில் போக போகிறோம். ஓகே கூகுள் மாதாஜி பெரிய ஓகே, பெரியில் போகலாம். ஆமாம் அதுதான் பேக் பின்னாடி போங்க. எப்படி ப்ரோ, எப்படி நான் போனதில்லை, ஃபஸ்ட் டைமு. ஓகே ஃபஸ்ட் டைம் பெரியல போகிற மக்களே. நம்ம பைக்கோட ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. புள்ளைகளை விட்டுருமோன்ட்டு வேறு. எவ்வளோ காசுன்னு வேறு கேட்கலையே நம்ம. இப்போ நான் போயிடுறேன். போட்டோம். ஃபஸ்ட் டைம் பெரியல போகிறோம் மக்களே, ஃபஸ்ட் டைம் பெரிய.
அப்பா என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, செம. போ அடி போலி தான். வண்டி திருப்பி திருப்பி தான் விடணுமா? நாம் எப்படி விடுறது? எவ்வளோ காசுன்னு தெரியல, கேட்கலாம். போயிடுவோம் ஃபஸ்ட்டு உள்ளே. அப்பா இப்படி உள்ளே இறக்கிட்டேன் நிதானமாக. பயமாக வர இருக்குது. வாவ், பெரியல் போனால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா ஒரு நல்ல ஜாலி. ஐயோ குச்சி குச்சியாக இருக்குது, குச்சி குச்சியாக. என்ன சொல்லலாம், எப்படிக்குதே? நல்லாக்குதா? அவன் நல்லாக்குன்னு தான் சொல்லுவான், திட்டு பையன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி உள்ள இருக்கட்டும். திருச்சி பாக்கா பெரியல போகிறோம். பெரிய சில வார்த்தைகள் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, நினச்சி கூட எக்ஸைட்டே பண்ணல. நான் இந்த வாட்டி போவேன்ட்டு. சிட்டி எப்படி சொல்ல பார்க்கலாம் சிட்டி, நல்லாக்குதா? ஓனர் சும்மாரும் ஓனர், இந்த மாதிரிலாம் வரும்னு கொஞ்சம் நினைச்சுப்பாங்களோ ஓனர். சூப்பரா இருக்குது ஓனர், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். டைமுக்கு சோறு போட்டு கரெக்டான பேச கூட்டு மாதிரி சுத்தி காட்டுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஓனர். அப்படியே நம்ம ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வரேன். நீங்க பிஸியா இருப்பீங்க, நீங்க 3 பேர் பேசிங்க, நாங்க 3 பேர் பேசிக்கிறோம் ஓனர். ஹாய் பிளாக் பால், ஹாய் ஏஞ்சல், எப்படி இருக்கு இந்த பேச? எவ்வளவு ரோட்ல போயிருப்பீங்க, இந்த மாதிரி போட்ல போயிருக்கீங்களா? பாத்தீங்களா என் ஓனர் இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு கூட்டு போறாரு. ஆமா சித்தி, நான் கூட இந்த எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஏஞ்சல் எதுவுமே பேச மாட்டேன்? நீ 2 பேரும் தான் பேசுறீங்க, என்ன பேச விட மாட்டீங்களே சித்தி? ஓகே ஏஞ்சல், எப்படி இருக்குது ஏஞ்சல் இந்த பேச? சூப்பரா இருக்குது சித்தி, ரொம்ப நாள் ஆசை நானும் போட்டு இது மாதிரி ஃபெரியில போகணும்னு. நீங்க என் கனவு நிறைவேற்றிட்டு சித்தி. தேங்க்யூ சித்தி. பிளாக் பால் நீ என்ன சொல்ற? சூப்பர் சித்தி, நானே ஏஞ்சல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீ எப்படி இருக்கிற? ஓகே ஏஞ்சல். அவ்வளோ மக்களே, வண்டியை போய் வெளியே எடுத்து விட்டு வேண்டியது தான். ப்ரோ பேட்டரி கட் ஆகிடும். அப்படியே எனக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க ப்ரோ. ஃபஸ்ட்டு அருண் ப்ரோ இருப்பார். அதான் அசால்ட்டாக தள்ள போயிட்டார். ப்ரோ ரிவர்ஸ் எடுக்க முடியுமா? ரிவர்ஸ் போ ப்ரோ. அப்படியே நானும் ரிவர்ஸாக போயிடுறேன். இந்த இடத்துல இப்போ பிளேஸ்க்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ ப்ரோ. ப்ரோ நாங்கள் ரிவர்ஸ் போகாதா? ரிவர்ஸோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. ஆனால் தள்ளி வந்தால் கீழே விட்டார். இதுல ப்ரோ இங்கேயா? தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அப்பா ஃபஸ்ட் டைம் பெரியல் வந்து ஒரு ஜாலியான வைப்பை பண்ணிட்டோம். அங்கே சிமெண்ட் ரோடுக்கு தான் அதில் போகணுமா. ஏதோ பிரிட்ஜு இப்போ தான் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ போரெல்லாம் தோண்டி நிற்கிறாங்க. பெரியல வந்தோம் நாங்க, இப்போ பெரியல வந்தோம். ஜாலே பெரியல வந்தோம் நாங்க, இப்போ பெரியல வந்தோம். ஜாலே ஓனார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. அடிக்கடி இது மாதிரி சந்தோஷமா பாத்துக்கு ஓனார், நல்லா இருக்கும் ஓனார். ஏன் ஓனார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கூட்டணும்? அடிக்கடி போனா என்ன ஓனார்? என்ன பண்ணுறது சிட்டி, நம்ம வசதி நம்மளுக்கே தெரியல. நம்ம அவ்வளோ வசதி படிச்சோங்களா, நம்ம தெரிஞ்சுக்கினே பேசுகிறேன் சிட்டி. சரி ஓனார், ஆனால் சந்தோஷமாச்சு ஓனார். திருப்பூர் வாட்டி இதே மாதிரி போகலாம் ஓனார். இப்போ பாருங்கள், நம்ம கோஸ்டல் ரோட்டில் கடல் ஒட்டி நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம், மலை ஏறுறோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க மக்களே, நாங்கள் காட்டுறோம். எப்படி தெரியுதா அங்கே எப்படி இருக்குது? இந்த மாதிரி யார் காட்டிக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இது கூட நல்ல நல்ல பிளேஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். எங்களால் முடியல, காசு வேணும். பாருங்க, ஆஞ்சநேயர் டெம்பிள் பக்கத்தில் ரிவரு, சரி கடல், ரிவர்னே வருது. அப்பா தரமான இடம். எப்படி இருக்குது? தரமான இடம் மக்களே. அப்பா மக்களே, இந்த மாதிரிலாம் நம்ம படத்தில் தான் பார்ப்போம், இப்போ நேரில் பார்க்குறோம் மக்களே. வாட் ஏ ஒண்டர்ஃபுல் பிளேசஸ். வாவ். ஹலோ மக்களே, ஏதோ ரூட் செலக்ட் பண்ணி போகலாம், புதுசாக இருக்குமா பிளான் பண்ணி வந்தோம். அருண் ப்ரோ கேட்டேன், ஓகேனாரு. நம்ம கெவின் ப்ரோ ஓகேன்னு சொன்னார். சரி போகலான்னு பிளான் பண்ணி வந்தோமா. வந்த இடத்துல பார்த்தா ஏன்னா பிரிட்ஜே காணுமா தங்கினாங்க. அப்புறம் பெரிய வந்துச்சு, பெரிய பைக் போட்டு வந்தோமா, அது ஒரு குஷி. அதை தாண்டி மேலே ஏறி வந்தா மொத்த பீச்சுமே தெரியுது மலை மேலேருந்து. அதை போனால் போட்டு இங்கே வந்தா இங்கே பார்த்தா செம்மையாகுது கிளைமேட்டு. இந்த பொசிஷனுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் செம்மையாக வேறு லெவலுக்குது. இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முருடேஸ்வர் வந்து
ஒன்னாவரம் வந்துட்டு ஒன்னாவரம் கும்டா வந்து கும்டாலேருந்து கோக்கர்னா போகிற வழி இருக்குது. இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டைம் யாரும் வந்தாலும் பெரியல வெறும் 20 ரூபா ஒரு ஆளுக்கு பெரியல. பைக்குக்கு 20 ரூபா, ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான். செம்மையாக இருக்குது. கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். அதுவும் இந்த லொக்கேஷனை பாருங்கள். பா அப்படியே கடல், பைக்கு, நான் செல்லம். ஐயோ எப்படி செல்லம் சூப்பராக தான். அப்படியே நான் வர்ணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓனர் சூப்பர் ஓனர்ன்ட்டு. இது அப்படியே இன்னும் முன்னாடியெல்லாம் பீச் வருது அந்த வேலையை. அதெல்லாம் பார்த்துன்னு அப்படியே கோக்கர்னா போகலாம். நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனை பீச் வருது தெரியல, வருமா இல்லையான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் போனது இந்த ரோட்டில் பார்க்கலாம் போயிட்டு. பக்கம் மலையில் ஆஞ்சநேயர் கோயில், பீச்சு. இது எப்படி தான் ரெடி பண்ணாங்களோ அதுவே உருவானதான்னு தெரியல. எப்படியே இருக்குது மக்களே. நம்ம கர்நாடகாக்குள்ள இந்த மாதிரி பிளேஸ் அன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. சூப்பராக இருக்குது எல்லாம் ஒவ்வொரு பிளேஸுமே. பாருங்கள் பீச் என்னமா இருக்குது, நல்லா இருக்குது பிளேஸு. இந்த பாருங்கள் இந்த ரோட்டில் தான் ஏறி வந்தோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது தெரியல, முன்னாடி போய் பார்க்கலாம். சூப்பர் மக்களே. எவ்வளோ தூரம் இருக்குது தெரியல. அங்கேயோ குரூசஸ் போகுது, ஒரு கப்பலாம் அங்கேயோ போகுது. ஓகே மக்களே போகலாம். ஆச்சரியர் கோயில் அப்படி வெளியே எடுத்துக்கலாமா? ஷூ போட்டுக்கிறேன், உள்ளே போக முடியாது அதனால். அவர் யார் தெரில மக்களே. இது என்ன பீச்சுனே பேர் தெரில, நான் சொல்ல மறந்துட்டேன். பட் ஓகே நல்லா இருந்தது. ஃபோட்டோ ஷூட் கீட்டா ஷூட் நல்லா முடிச்சு விட்டு கிளம்பிட்டோம். இப்போ நேராக ரெசார்ட்டுக்கு போக வேண்டியதான். அப்பா சூப்பராக இருக்குது மக்களே. இடம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல. இது ஒரு பீச்சு தான், அதுவும் நல்லா இருக்குது. இங்கே ரைட் எடுத்து போகணுமா, ரைட்லேயே போகலாம். அதுக்கப்புறம் முன்னாடி பீச் எதுவும் இல்லை, எல்லாம் போயிருக்கலாம். வேஸ்ட்டு அதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணணும். இன்னும் 3 கிலோமீட்ரு கரெக்டாக போகணும் அந்த ரோட்டில். தம்பிகளாம் ஓரருங்க. எந்தெந்த ரோடோ, எந்த தெரியாத இடம், தெரியாத ஊர், ஒரு ஜாலியான வைப்பில் இப்படி தான் ட்ராவல் பண்ணோம். நாளைக்கு இது மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரை பண்ணணுன்னு இருக்கிறோம், பார்க்குறோம். பசங்க டே ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? டே விட்டு ஆட்டிகிட்டு போனுங்க. அடா பாவமே, எங்கே தான் பண்ணான்னு தெரில. விட்டு தான் எகிரி கீழே வந்துருப்பா. சாமி கடவுளே கடவுளே. அங்கேயே தான் போகிறோம். இது குட்லு பீச்சு. கோக்கர்னா வந்து கிளம்பியாச்சு. அருண் ப்ரோ போலாமா? போலாமா? கங்காவதி பேக் வாட்டர் லடாக் சீரியஸில் பார்த்தது சேனல் இப்போ பார்க்குறோம். அது சின்ன சேனல் தான், குட்டி சேனல். தரமாக இருக்குது, தரமாக இருக்குது. ஐயோ கோவா பார்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்.